பட்டாபி என்பவன் ஒரு அப்பாவி. நான் ரஜினி சார் ஆகணும், என்ன மாதிரியான ஒரு மேனரிசம் இருக்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பழகு அப்படின்னு சொன்னாங்க. சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நதி எங்கே போகிறது கடலை தேடி அப்படின்ற பாட்டு பாடியிருந்தார். தமிழன் 24 நேயர்கள் அனைவருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம செலிபிரிட்டி டாக்ல நம்ம கூட இருக்கிற ஒரு செலிபிரிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு பெரிய ஒரு ஆல்ரவுண்டர். எப்படி நம்ம கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் MS தோனி அவர்களை பெருமையா கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் MS பாஸ்கர் அவர்களை கொண்டாடாத ஆளே கிடையாது. இவருடைய கேரக்டரை பத்தி பேசுனா, ஒரு படம் வருதுன்னா ஹீரோவை தாண்டி இவருடைய கேரக்டரும் நின்று பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பிரிச்சு மேற ஒருத்தர் தான் நம்ம MS பாஸ்கர் சார். சோ அவரோட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம். சார் வெல்கம் சார். வணக்கம். இனிய தமிழ் நெஞ்சங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த கொடுநோய் உலகத்திலிருந்து ஒழிந்து எல்லோரும் எல்லா வளமும் நலமும் ஆரோக்கியமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும்னு நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் எல்லாருக்குமே ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சார். சோ அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அது நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நான் வேலைக்கு போயே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் ஆச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ போன வருஷமே ஒரு 8 மாசம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தோம். அதற்கு பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வேலைகள் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ 2வது அலை இந்த கொரோனா அப்படிங்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலும், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு 2-3 ஆண்டுகளை வீணாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒண்ணு. 2வது, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மயக்கமா கலக்கமா அப்படின்னு சுமைதாங்கி படத்துல வரும். கவிஞர் ஐயா எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வருமானம் அப்படிங்கிறத நம்ம சரி ரைட், அதுல ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப அந்த வருமானமே இல்லை அப்படிங்கும் பொழுது சரி ஓகே ரைட், நம்ம ஒரு 25 ரூபாய் செலவு பண்ணி வாழ்ந்துக்குவோம், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது ரைட். ஆனால் அந்த 25 ரூபாய் தான் தினமுமே வருமானம் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை மக்கள், சாலையோரம் வசிப்பவர்கள், அன்றாடம் கூலி வேலைக்கு செல்பவர்கள், இந்த மாதிரி உள்ளவர்களுடைய நிலைமை என்ன? அப்போ அதை யோசிச்சு நம்ம சரி ரைட், அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும், சட்டத்திற்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். அப்போ அரசாங்கம் சொல்றாங்க, நீங்க சமூக இடைவெளியை கடைபிடிங்க, தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள், அப்பதான் நீங்க இந்த இந்த வியாதியினுடைய தொடர் அப்படிங்கிற அந்த சங்கிலியை நீங்க அறுக்க முடியும், வெகு விரைவில் இதை ஒழிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னாக்க அதை நாம ஒத்துக்கணும். அது இல்லாமல் ஊரை சுத்துறது கொள்றது அப்படிங்கறதெல்லாம் தப்பு. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா, காலை அந்த கூட்டம் வருவதற்கு முன் என்ன வாங்க வேண்டும், அத்தியாவசியமான பொருட்கள் ஏதாவது வீட்டுல சொல்றாங்க அப்படின்னால் அதை மட்டும் காலையில, விடியற் காலையில, நான் எப்பவுமே விடியற் காலையில 4 மணிக்கு எழுந்து பழக்கம் உள்ளவன். அதனால எழுந்து கரெக்டா இப்ப 6 மணில இருந்து கடை திறக்கலாம், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அப்படின்னு அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அப்போ அண்ணன் சொல்றதை கேட்டு கரெக்டா நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டா போயிட்டு கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறது. வீட்டுக்குள்ளேயே என்னென்ன வேலைகள் இருக்கோ, சிறிய உடற்பயிற்சிகள், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு
நல்லபடியா எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. நமக்கு பார்ப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ விடயங்கள் இந்த கைபேசி மூலமாகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நமக்கு பொழுது போகிறதுக்கு எவ்வளவோ ஒண்ணு இருக்கு. வருமானம் இல்லை, ஒரு பைசா கூட வருமானம் இல்லை அப்படிங்கிற நிலைமைதான் இப்போ. அலுவலகம் செல்பவர்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. பட் நம்மை போன்ற கலைஞர்களுக்கு வேலைக்கு போனால்தான் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது சரி, ரைட், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாளைக்கு நிச்சயமாக விடியும், நல்ல பொழுதாக அமையும் அப்படிங்கிறத நாம நினைச்சுக்கிட்டு மனதை தேற்றிக்கிட்டு தன்னம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடு இதை எதிர்கொண்டு, இதுவும் கடந்து போகும், எப்ப போகும்னு தெரியாது, அதுவரையில் பொறுமை காப்போம், பொறுமையாக இருப்போம், நம்மால் இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவுதான். சூப்பர் சார், நல்ல பதில சொன்னீங்க. சரி, இப்போ கொஞ்சம் சினிமா கரியர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களை மாதிரி 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம இந்த பட்டாபின்ற கேரக்டர் யாராலையுமே மறக்கவே முடியாது. சோ அந்த ஆடியன்ஸ் இப்பயுமே இருக்காங்க. இப்பயுமே சோசியல் மீடியால ஒரு டெம்ப்ளேட்டா வருது, Facebookல. சோ இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தோஷங்களா வருது அந்த பட்டாபி கேரக்டர் மட்டும் நினைக்கும் போது? இல்ல, அது பட்டாபி என்பவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு ஒரு யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்க தெரியாத, அவன் மது பழக்கம் உள்ளவன். அவனுக்கு தேவை 100 ரூபாய், இவ்வளவுதான். இது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான், ஆனா ஒண்ணும் தெரியாது. இவன் செய்வது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும், ஆனால் அதுவும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேடத்தை அவங்க வடிவமைச்சிருந்தாங்க. அது நான் எனக்கு சொல்லும் பொழுது ஒரு 4 வாரங்கள் வர்ற கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு 2வது வாரம் அப்பொழுதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அப்பா அவர்கள், எங்க அப்பா, அவங்க பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப நல்லா பண்றாப்புலப்பா, கொஞ்சம் தொடர்ச்சியா பயன்படுத்திக்கங்க அப்படின்னு உங்க ராதிகா சரத்குமார் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து அந்த வேடம் அப்படியே தொடர்ச்சியா 6 ஆண்டுகள் அந்த வேடத்தை நான் ஏற்று நடிப்பதற்கு அப்பா அவர்களின் ஒரே ஒரு பாராட்டு காரணமாக இருந்தது. அத இன்னைக்கும் பல பேர் என்ன சார், பட்டாபி சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாலும் திரும்பக்கூடிய அளவுக்கு எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது அதை தயாரித்த ரடான் நிறுவனத்திற்கும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் அதனுடைய இயக்குனர் திரு எஸ்.என். சக்திவேல் அவர்களுக்கும் அதை எழுதியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். அது மனசுக்கு ரொம்ப ஒரு பட்டாபி அந்த வேடம் தான் நமக்கு இந்த அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது அப்படிங்கறத நாம நன்றியோட இந்த நேரத்தில் நினைவு கூறணும். சார், உங்களோட பேர் எல்லா பேருமே எந்த படத்துல வந்தாலுமே அந்த படத்துக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு அந்த நேம மறக்க முடியாத மாதிரி ஏதோ பண்ணிடுவீங்க. சோ இப்போ ஒரு சின்னதா ஒரு கேம் விளையாடலாமா சார்? அது என்னன்னா, அந்த படத்தோட பேர் சொல்றேன், அந்த படத்தோட கேரக்டர் நேம் என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க. ரெடி இருக்குங்க. முதல்ல நம்ம தளபதியோடைய படம் தமிழன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். தமிழன்ல இவனுக்கு பேர் ஒண்ணும் இல்லையே. இருக்கு சார். இவர் ஒரு அந்த பேருந்தினுடைய நடத்துனர், அவ்வளவுதான். கண்டக்டர் கணேசன். அவருக்கு அதுல பெரிய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு அந்த படத்துல பேர் ஏதாவது இருந்திருக்கும். அது கண்டக்டர்னு சொன்னதுனால கண்டக்டர்ங்கிறது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. சரி, கண்டக்டர் கணேசன் சொல்லி அன்பா சொல்லுவாங்க. கணேசன், கரெக்ட். அடுத்ததான் இன்னொரு வெங்கடேஷ் அப்படின்ற பேரெல்லாம் சுருக்கி வெங்கின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே ஷார்ட்கட்ல. அது ஆமா, வக்கீல் வெங்கி. அது சிவகாசின்னு ஒரு படத்துல நான் வக்கீல் வெங்கின்னு ஒரு கேரக்டர் நடிச்சேன். சூப்பர். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசிலாமணின்ற படம் என்ன கேரக்டர்? அது சரக்கு கேரக்டர். மாசிலாமணி நான் நடிச்சது நான் ரஜினி சார் ஆகணும் அப்படின்னுட்டு
வருவேன். மாசிலாமணியில நான் வந்து ரஜினி சார் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அந்த கேரக்டர், அதுல கேரக்டருக்கு பேர் எனக்கு கரெக்டா டக்கு ஞாபகத்துக்கு வரல. இன்ட்டு கொடுக்குவா சார். ராமசாமின்னு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வரும். எது ராமசாமின்னு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வரும். ராமசாமிக்கு முன்னாடியா? இல்ல, ஞாபகம் இல்ல, சொல்லுங்க. கோமா ராமசாமி. கோமா ராமசாமி. கோமா ராமசாமி. ஆமா 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 கோமா ராமசாமி. ஓகே. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் சார். தெய்வ திருமகள் இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் பேரு? தெய்வ திருமகள்ல கேரக்டர் பேர் வந்து இதுல இல்லையே. ஈஸ்வரனா? மூர்த்தி. 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 ஆமா, மூர்த்தி என்ன, மூர்த்தி என்ன. இன்னொரு சூப்பரான ஒரு படம் இருக்கு சார் நம்ம கிட்ட, நாகராஜ சோழன் எம்எல்ஏ. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பேர் சார். அது அமைதிப்படை 2. அந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் பேரு? இல்ல, எனக்கு அது ஞாபகம் இல்ல. இந்த பேர் சொன்ன உடனே உங்களுக்கு டக்கு ஞாபகம். கூத்த பெருமாள். கூத்த பெருமாள் வந்து இது சந்தோஷ் சுப்பிரமணியம். ஓ ஆமா ஆமா, சந்தோஷ் சுப்பிரமணியம். கரெக்ட் சார். ஆமா, அதுலதான் சறுக்கு மரம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல காற்றின் மொழி அந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுடைய வாய்ஸ், நீங்க பேசின விதம் ரொம்ப ரசிச்சோம். அந்த கேரக்டர், அந்த கேரக்டரோட பேரு? நீலகண்டன். நீலகண்டன். நீலுன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. நீலு. சரி, ஓகே. சரி, லாஸ்டா நம்ம இப்போ மலேசியா டு அம்னீஷியா இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பேரு. சோ இந்த கேரக்டர் நீங்க உங்களோட டோன்லயே சொல்லலாம் சார், தாராளம். அது மன்னார்குடி நாராயணன். அந்த கேரக்டர் பேரு மன்னார்குடி நாராயணன். ஓகே. சரி, இப்போ இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம் சார். பொதுவாவே வந்து நம்ம ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னா அது உள்வாங்குற விஷயம்ன்றது அது ஒரு கலை தான். அது வந்து உங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஒவ்வொரு படங்களையும் அந்த கேரக்டரை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுல சரி, எல்லாமே வந்து பண்ணிடுறீங்க. ஸோ அந்த எமோஷன்ஸை கன்வே பண்றதுனாலும் சரி, குணச்சித்திர நடிகராலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, அது பிரிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணும்? ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது டக்குன்னு ஒரு டைரக்டர் சொல்லும் போது அது எப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்க? இயக்குனர் சொல்லும் பொழுது வந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த வேற எங்கேயும் கவனத்தை சிதறவிடாமல் அவர் சொல்றதுல வந்து என்ன, அந்த வேடத்தினுடைய தன்மை என்ன, இதுல என்னென்ன பண்ணலாம், இதுக்கு எப்படி நம்முடைய உடல் மொழி எப்படி இருக்கணும், எந்த வட்டார வழக்கு இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு மேனரிசம் இருக்கணும், இது எல்லாத்தையும் நான் அவர் சொல்லும் பொழுதே நான் என்னுடைய கற்பனைக்குள் ஓட விடுவேன். அதுக்கப்புறமா அந்த கேரக்டரை நான் செய்வது உறுதியாகிவிட்டால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் நிச்சயமா வந்து நான் முடிந்தவரை, என்னால் இயன்ற வரை நான் வந்து அதை வந்து 100% சரியாக செய்வதற்கு, 100% இயல்பாக செய்வதற்கு எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைச்சிட்டு அது கரெக்டா அந்த இதுக்கு செட்டில் போவேன். திடீர்னு இப்போ ஏதாவது ஒரு ஃபோன் பண்றாங்க வந்து, அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா பண்ண வேண்டியிருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நாம போய் அந்த வேடத்திற்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம பொருத்திக்கணும், நம்ம அடாப்ட் ஆயிக்கணும். அதுக்காக லேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு போன ஒண்ணு செட் ஆயிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய இது. மலேசியா டு அம்னீஷியாவுக்கும் அப்படிதான். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு டைரக்டர். எனக்கு நடுப்புற இந்த கொரோனா பிரச்சனைகள் அது இது எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நேரத்துல அதை பண்ணோம். அது நல்லபடியா வந்தது. அந்த படம் ஒரு மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல வந்து உங்களுக்கும் கருணாகரன் சாருக்கு அதிகமான கான்வர்சேஷன் படத்துல இருக்கும். சோ ஆமா, ஆப்போசிட்ல அவர் இருக்கும் போது அந்த பாண்டிங் உங்க 2 பேருக்குள்ள எப்படி இருந்துச்சு சார்? இல்ல, கருணாகரன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். ரொம்ப சாரணம், ரொம்ப நம்ம கிட்ட இது வரப்போல. நானும் தம்பி வாங்க கருணா வாங்கன்னு ரொம்ப கருணாகரன்ட்ட ரொம்ப இதுவா இருப்பேன். அதே மாதிரி வைபவும் சரி, மகள் வாணி போஜனும் சரி, அந்த குழந்தையும் சரி, இயக்குனர் ராதாமோகன் சார் அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி. அந்த இடத்துல வந்து நாங்க ரொம்ப ஒரு ஜாலியா எல்லாரும் நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி பேசிக்கிட்டு ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதுவா பண்ண வேண்டியது. அவரு கருணாகரன் வந்து நமக்கு ரொம்ப வருஷமா பழக்கம்.
இதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு ஒரு படம் 2 படம் இணைந்து நடிச்சிருக்கோம். சூதுகவும், நிமிர் இந்த மாதிரி படம் எல்லாம் நடிச்சிருக்கோம். அதனால ஒண்ணும் அவரு எப்பவுமே நம்ம கூட யாரு கூடவாக இருந்தாலும் நான் வந்து ஈஸியா நான் வந்து பாண்ட் ஆயிடுவேன் அவங்க கூட. அதான் அவர்களோட நம்ம வயதிற்கு தகுந்தவர்கள்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது. சிறு வயதா இருக்கிறவங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட ஒரு வாஞ்சையோட ஒரு அனுசரணையோட பேசிக்கிறது. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு வந்து சலிச்சுக்காம பதில் சொல்றது. முக்கியமா இந்த அந்த பந்தா காமிக்கிறது இல்ல என்கிட்ட. அது எனக்கு என்னமோ இறைவன் கொடுத்த ஒரு வரம். என்னுடைய தகப்பனார் எனக்கு சொல்லிட்டு போனது. நிச்சயமா நீ வந்து எந்த விதமான ஒரு உனக்கு தலைகர்வம் மட்டும் வேண்டாம் எந்த காலத்திலையும். எல்லாரையும் மனிதர்களா மதிச்சு பழகு. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பழகு அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கும் நான் அதை கடைப்பிடிப்பேன். அவ்வளவுதான். சார் உங்களுடைய படங்கள்ல மட்டும் டைலாக் வந்து கொஞ்சம் அந்த டைலாக் வந்து இன்னொருத்தர் சொன்னா அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா அந்த அந்த காண்டாமிருகன் பேர் வைக்கிறது, வேண்டாவிருப்பு புள்ளியை பத்தி காண்டாமிருகன் பேர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட்ல வர்றதா இல்ல டைலாகவே ப்ரிப்பேர் பண்றதா? இல்ல இது வந்து நீங்க வந்து வேண்டா விருப்புக்கு புள்ளைய பெத்து காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரிங்கிறதெல்லாம் வந்து கிராமத்து பழமொழிகள். நிறைய பழமொழிகள் இருக்கு. இது மாதிரி நீங்க ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு கிராமத்துல போறீங்க, புதிதாக யாராவது ஒரு மனிதர்களை சந்திக்கிறீங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஆராயணும். அப்ப இதெல்லாம் வந்து வேண்ட ஒரு பிள்ளை வந்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரிங்கிறது என்னடா ஓடிட்டு போறோம் பாடிட்டு போற மாதிரி ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்கிறது. இதுக்கப்புறமா இவன் யாரா இவன் செத்தவங்கையில வெத்தலை கொடுத்த மாதிரி நிக்கிறாங்கிறது. ஆமா ஏர் ஓட்டுறோம் வெளிச்சம் இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய பழமொழிகள், பழமொழி புத்தகங்கள் அந்த மாதிரி நீங்க தேடணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை வந்து மறந்துடாமல் சரியான இடத்தில் பயன்படுத்துவதற்கு அந்த வித்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக விஷயங்களை தேடுவதற்கும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். சூப்பர் சார். அது இல்லாம இந்த படத்துல முக்கியமான ரொம்ப ரசிச்ச சீன் என்னன்னா, அந்த எல்லா சீன் ரசிச்சோம். அதுல குறிப்பா அந்த பாடல் பாடுவீங்க. அந்த டிக்டாக் பண்ற மாதிரி அந்த ஒரு சாங் பாடுவீங்க. அந்த சாங் எங்க ஆடியன்ஸ்க்காக ஒரு 2 லைன் பாடி காமிச்சிருங்க. நேத்து உன்னை பார்க்கையில மயங்கி நின்னேனே. அந்த அதுதான் அது அவரு இயக்குனரே எழுதுனது அது. ஏன்னா இப்போ சொல்வதற்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து ஒரு பழைய பாடல்களுடைய ஒரு பெரிய ரசிகன். அதுலயும் மெயினா வந்து நான் எங்க அப்பா சிவாஜி அப்பா, எங்க அண்ணா கமல் அண்ணா, ரஜினி அண்ணா இவர்கள் எல்லோருக்கும் இப்ப எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய ரசிகன். ஒரு நல்ல பாடல் அந்த ஒரு சூழ்நிலைக்கு சரியான பாடல் அப்படிங்கும் பொழுது அதை பயன்படுத்த அந்த பாட்டை 2 வரிகள் நாம் பாடுவதற்கு இப்பொழுது தடை. காப்பிரைட் ப்ராப்ளம். அது அந்த படம் யாருகிட்ட இருக்கு, அந்த படத்தினுடைய ரைட்ஸ் யாருகிட்ட இருக்கு, அந்த பாட்டை வந்து அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் வாங்கி கேட்டுக்கிட்டு வரணும். இந்த பாட்டை வந்து இது பண்றதுக்கு இப்ப வந்து இதுல காற்றின் மொழி படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து நதி எங்கே போகிறது கடலை தேடி அப்படின்ற பாட்டு பாடியிருந்தோம். அது கூட ஏதோ ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டீங்க, இந்த பாட்டை பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சோ அதனால ராதாமோகன் அவர்கள் வேண்டாம் நாம எழுதி கொள்வோம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு இதெல்லாம் ஒரு வருத்தம். நான் வந்து எப்பவுமே வந்து எந்த படமாக இருந்தாலும் சிவாஜி அப்பாவுடைய பாடல்கள், அவருடைய படத்தினுடைய பாடல்கள் நல்ல பாடல்கள், எஸ்.எஸ்.ஆர். சித்தப்பா நடிச்ச பாடல்கள், அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பாட்டை நான் பயன்படுத்துவேன். அதை இப்ப பயன்படுத்தின இயக்குனர்கள் சார் இல்ல சார் கொஞ்சம் தடை விதிக்கிறாங்க சார், அந்த பாட்டை வந்து 2 லைன் நீங்க பாடுறதுன்னா கூட இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் பாடணும்ன்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வேதனையா இருக்கு மனசுக்கு. அதனால இயக்குனர்கள் அவங்க உங்களே பாட்டை எழுதிடுறது. ஓவராலா இந்த படத்துல வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு மலேசியா டு அம்னீஷியால. அதுல வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி இல்ல பிடிச்ச ஒரு மனிதர்கிட்ட இருந்து வந்த விஷயம்னா யார சொல்றீங்க? இல்ல அப்படி பர்டிகுலரா ஒருத்தர்னு சொல்ல முடியாது. நிறைய பேர். எனக்கு இப்போ நேத்திக்கு மதியம் கூட நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது
இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க வந்து ரொம்ப அண்ணன் ரொம்ப இதுவா இருப்பாங்க. நான் சாமின்னு கூப்பிடுவேன் அவங்கள. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்பொழுது அவங்க மாலை போட்டிருந்தாங்க சபரிமலைக்கு. அதனால என்னென்ன சொல்றது, நீங்க எத்தனை தடவை தானே நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றது. ரொம்ப பிரமாதம். நான் குடும்பத்தோட பார்த்து உட்கார்ந்து ரசிச்சோம். ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல பேர், நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இதுல ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. பொதுமக்கள் ரோட்ல வந்து காலையில எங்கேயாவது போகும் பொழுது யாராவது ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னாக்க, அங்க வண்டி அங்க, அவங்க வண்டி எங்க, என் வண்டி இங்க, அங்கே இருந்து அப்படியே பாராட்டிட்டு, என்ன பக்கத்துல போக கூடாது இல்ல, அதனால அந்த தூரத்துல இருந்தே பாராட்டு. மேக்சிமம் வந்து இந்த மாதிரி கைபேசி வாயிலாகத்தான் இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் சார். நீங்க நிறைய படம் நிறைய கெட்டப்லாம் உங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். இந்த கெட்டப் எதுக்கு, எந்த படத்துக்காக, ஏதாவது க்ளூ கிடைக்கும்? இல்ல, இது வந்து படத்திற்காக அல்ல. இப்போ உண்மையிலேயே தான் இப்போ ஷூட்டிங்கே இல்லையே. அப்போ நான் வந்து சும்மா அப்படி தாடி மீச விட்டுருக்கும் பொழுது இப்படி வச்சேன். எனக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்க வந்து, ஒரு காவல்துறை மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் ஒரு ஆசையும் காதலும் உண்டு. முடியெல்லாம் கூட பாருங்க அதே மாதிரி வெட்டிக்கிட்டு. இப்போ வந்து ஷூட்டிங் ஒண்ணும் இல்லை. இப்ப அடுத்த ஷூட்டிங்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன வேஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி மீசை எடுத்துட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது, ஃபுல்லா எடுத்துட்டு ஒட்டிக்க வேண்டியதுதான். அப்ப இது வந்து சும்மா இருக்கிறதுனால இப்படி வச்சுக்கலாமேங்கிறதுக்காக ஒரு ஆசைக்காக வைத்திருக்கு. காவல்துறை மேல இருக்கக்கூடிய ஒரு காதல் தான், வேற ஒண்ணும் இல்லை. சார், உங்க ஃபேமிலிலேயே பாத்தீங்கன்னா இப்ப ஆதித்யா பாஸ்கர் அவர்களும் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவர் முதல் படம் நடிக்கும் போது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 96 இன்ட்ரோ ஆகும்போது நீங்க திரையில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல்லாம் கிடைச்சு? என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும்? நாம் பெற்று தூக்கி வளர்த்து அவருடைய மழலையை ரசித்து அவருடைய குறும்புகளை ரசித்து அதற்கு பிறகு அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு தேவையானவற்றை செய்து அதுக்கு பிறகு இவர் வந்து நடிக்கிறதுக்கு போகும் பொழுது அவருக்கு ஒரு சிறிய அறிவுரை சொல்லி, கரெக்டா இருந்துக்கோப்பா ஷூட்டிங்ல, உன்னுடைய கவனம் வந்து அங்கதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு. அதுக்கு பிறகு நான் அவருக்கு ஒண்ணுமே இது பண்ணல. தினம் காலையில ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் நானும் அவுட்டோர் ஷூட்டிங்ல இருந்ததுனால அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் எழுந்துட்டேன், ரெடி ஆயிட்டேன், வண்டி வரணும், இனிமே தான் போவேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. சரிப்பா, ஜாக்கிரதை, ஆல் தி பெஸ்ட், ரைட். நைட்டு வந்து எத்தனை மணிக்கு ஷூட்டிங் முடியுதுன்னு தெரியல, அவருக்கு எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல, எனக்கு எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் நான் குற்றாலம்ல இருந்தேன். பிரியதர்ஷன் சேட்டனுடைய படத்துல, நிமிர் படத்துல தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கதாநாயகனா நடிச்ச படம். அப்ப நான் நைட்டு ஃபோன் பண்ண மாட்டேன், காலையில தான் பண்ணுவேன். அந்த 5-5:30 மணிக்கு பண்ணுவேன். படத்துல அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது. நான் இந்த அளவிற்கு இந்த பையன் வந்து ஒரு ஈடுபாட்டோட நடித்திருக்கிறார் என்றால், சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே சொல்லி தரல. அவர் அங்க போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அவருடைய லேப்டாப்ல வந்து அந்த 8 தோட்டாக்கள் அந்த கேன்டீன் சீனை மட்டும் போட்டு அது டப்பிங் பேசி பழகிக்கோ, உனக்கு அங்க பேசும் பொழுது கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட அதை மட்டும் பார்த்துக்க சொன்னேன். அவரு பார்த்துக்கிட்டார். படம் பார்க்கும் பொழுது நான் உண்மையிலே பிரமித்து போனேன். அவருடைய அந்த கேரக்டரை பார்த்து, அவர் நடிச்சிருந்த விதத்தை பார்த்து, இயக்குனர் இவரை அப்படி நடிக்க வைத்திருக்கின்ற விதத்தை பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். ஆண்டவன் அருளால் அவர் ஒரு சிறந்த நடிகராக வந்து விட்டால், அவர் பிறந்தது வந்து, அவரை பெற்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
எனக்கு ஒரு பெருமை. சார், நீங்க நிறைய படத்துல நிறைய நடிகர்களுக்கு அப்பா நடிச்சிட்டீங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கதையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, எந்த மாதிரி கதை நீங்க ஒரு மைண்ட்ல இருக்கும்ல, சும்மா ஒரு ஆசை அப்படின்னா எந்த ஆசையை வெளிப்படுத்துவீங்க? அப்படி இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ இந்த ஒரு ஓடிடிக்கு ஒரு இது ஒண்ணு பண்ணியிருக்கோம். அதுல வந்து அந்த தயாரிப்பாளர் திரு வெள்ளை சேது ஐயா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவரு. திருமணம் படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது அப்படிங்கும் பொழுது நான் பண்ணி தரேன் அப்படின்னு, நானே பண்றேன் அப்படின்னு. ஒரே ஒரு நாள் தான் இவர் ஆதித்யா கூட போய் நான் அந்த ஒரு நாள் நடிச்சுட்டு வந்தேன். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து நானும் அவரும் சேர்ந்து நடிக்கணும்னா இந்த மாதிரி தான் கதை இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த கற்பனை, நமக்கு அந்த எண்ணம் இருந்து அது ஒண்ணும் இல்லை. இயக்குனர்கள் இதுல 2 கேரக்டர் வருது, ரைட், அப்பா பையன் கேரக்டர் வருது, இல்ல ஒரு ஊர் பெரிய மனுஷனாக வந்து நான் இருக்கிறேன், இல்ல ஒரு ஊர்ல ஒரு கேரக்டர் நான் இருக்கேன், அவர் ஹீரோவா இருக்கார் அப்படிங்கிற மாதிரினாக்கா அவருக்கு அந்த கேரக்டர் ஒத்து வருதான்னு அவர் பார்த்துட்டு தான் அவர் தீர்மானிப்பார். இந்த கேரக்டர் எனக்கு சொல்லக்கூடிய கேரக்டர் கரெக்டா இருக்குமான்னு நான் பார்த்துட்டு நான் தீர்மானிப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாதிரி கதை தான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் நாங்க நடிப்போம் அப்படின்னு நான் சொல்லல. அதை தீர்மானிக்க வேண்டியது இயக்குனர்களும் எழுத்தாளரும். சூப்பர் சார். சரி, நீங்க ஒரு நல்ல நடிகரா நாங்க எல்லாரும் ரசிச்சிட்டோம் சார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டப்பிங்ன்றது சினிமால இன்னொரு முக்கியமான ஒரு துறை. அதுலயுமே நீங்க ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானா இன்னைக்குமே திகழ்றீங்க. சோ நம்ம மக்களுக்காக நம்ம ஒரு சின்னதா ஒரு உங்களோட கடந்து வந்த பாதைகள், ஸ்பைடர்மேன் அப்படியே ஒரு ஹாலிவுட் லெவல் அப்படியே போயிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க சார். டப்பிங் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எனக்கு ஆரம்பத்துல வந்து வேலை இல்லை. உண்மையை சொல்லணும்னாக்க எனக்கு வந்து நான் என்னுடைய சகோதரி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த காலகட்டங்கள்ல நிறைய கதாநாயகிகளுக்கு அவங்க பேசியிருக்காங்க. ஹேமமாலினி, திருமதி ஹேமமாலினின்னு. அவங்க கூட துணைக்கு போகும் பொழுது எனக்கும் அப்படியே ஒரு இது வந்து அப்படியே நானும் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியா வாய்ப்புகள் அமையல. அதுக்கப்புறம் நான் வந்து வேற ஒரு வேலைக்கு போயிட்டேன். ஒரு 2 ஆண்டுகள் அந்த வேலையில இருந்தேன். அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இங்க வந்தேன். ஐயா திரு ஆரூர் தாஸ் அவர்கள், திரு மருதபரணி அவர்கள், திரு ராஜேந்திரன் அவர்கள், திரு பிரகாஷ் மாமா அவர்கள், இப்படி பல பேருடைய என்னுடைய சகோதரியின் மகன்கள் இன்னைக்கு வரைக்கும் கூட எழுதிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் நான் இன்னைக்கும் டப்பிங் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே வந்தது. அதுக்கப்புறமா வந்து நிறைய மயிலை குமார் அவர்கள் வந்து இந்த ஸ்பைடர்மேன் படம் எல்லாம் எழுதினாங்க. அதுல அந்த எடிட்டருக்கு பேசுவேன். ஆங்கில படங்கள் ரொம்ப எனக்கு மிக புகழ் கொடுத்த படங்கள் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னாக்க, அந்த சஷாங்க் ரிடம்ஷன், மார்கன் ஃப்ரீமேனுக்கு பேசினது, இது எல்லாமே வந்து எனக்கு அவர்கள் கொடுத்தது. இந்த படம் வந்து சஷாங்க் ரிடம்ஷன்ல என்னுடைய சகோதரியின் மகன் திரு கீர்த்திவாசன் அவர்கள் எழுதினார். நிறைய படங்கள் எனக்கு வந்து குறைந்தது ஒரு 1000, 1500 படங்கள் டப்பிங் பேசியிருப்பேன். நான் எல்லா மொழிகள் படங்களையும் தமிழாக்கம் பண்ணும் பொழுது நான் இந்த அளவுக்கு பேசியிருப்பேன். நான் கணக்கு வச்சுக்கல எத்தனை படங்கள் அப்படின்னு நான் எழுதி எல்லாம் வச்சு இல்ல. வர்றதை அப்படியே பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து விட்டு பயனுள்ளதாக்கி கொண்டு வாழ்ந்துட்டு அப்படியே அதனுடைய போக்கிலேயே போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்காக நம்ம ஆடியன்ஸ்க்காக ஏதோ ஒரு வாய்ஸ், உங்களுடைய ஃபேவரட் வாய்ஸ் நீங்க ஒரு 2 வார்த்தைகள் பேசலாம் போதும். எவ்வளவோ படங்கள் இருக்கு. இந்த படம் சொல்றது எவ்வளவு. இப்ப சேதுல வந்து நாயர்ராமன் அவர்களுக்கு பேசினேன், ஐயா திரு காமராஜர் அவர்களுக்கு பேசினேன், அப்புறம் குர்பக் சிங் தில்லாம்னு இந்திய தேசிய ராணுவம் ஐயா திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அதுல ஒரு மேஜர் ஜெனரல், அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுடைய வாய்ஸ் பேசினேன். திரு ராஜகோபாலனார் அப்படின்னு ஒரு பேராசிரியர், அவருக்கு வந்து இந்த சங்கத்தமிழே முழங்கு அப்படின்னு ஒரு இதுல பேசினேன். அதுல வந்து எவ்வளவோ அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணுனாக்க எதுன்னு சொல்ல முடியும். எத்தனையோ வாய்ஸ் இருக்கு. உத்தமமான பிள்ளை பெற்று உங்களுக்கு இது தகும். இன்னைக்கு 2 பெண் குழந்தைகள், ஒருத்தரோட நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்லாம் பேசியிருக்கேன். நிறைய பேசியிருக்கேன். நான் எதைன்னு சொல்றது, எவ்வளவோ பேசியிருக்கோம். இன்னும் பேச வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். நான் சாதித்து விட்டேன்
அப்படிங்கறதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை வேண்டுமானால் நீங்கள் எண்ணலாம். ஆனால் இன்னும் போக வேண்டிய பாதைகள், நீங்க போக வேண்டிய பாதை எவ்வளவு, அத எத்தனை அடிகள் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்றத நீங்க கணக்கு போட முடியாது இல்லையா? அது இறைவனுடைய கைகள்ல இருக்கு. நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கறத தீர்மானிக்க வேண்டியது நாமெல்லாம் குதிரைகள். செலுத்துகின்றவர், மேலே அமர்ந்து செலுத்துகின்றவர் எல்லாம் வல்லவர் இறைவன். எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போய்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. சூப்பர் சார். என்னதான் நம்ம நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு கதாபாத்திரம் மட்டும் இந்த மாதிரி கதாபாத்திரத்தை நம்ம லைஃப்ல எப்படியா ஒரு வாட்டி நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் சார். இந்த மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஸ்பெஷலா? எவ்வளவோ பாத்திரங்கள், இது 1 2 தான் கிடையாது. எல்லா கதாபாத்திரங்களையும் எனக்கு பார்க்கும் பொழுது அந்த வேடத்தில் நாம் நடித்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை சிறகு விரியத்தான் செய்யும். ஆனால் நமக்கு கிடைக்கணும் அந்த கதாபாத்திர, அது நம்முடைய உருவத்திற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் இல்லையா? இப்போ இருக்கலாம், எவ்வளவோ ஆசை இருக்கலாம். எனக்கு எங்க அப்பா நடித்த கேரக்டர்கள் கட்டபொம்மனை ஏற்று நடிக்கணும்னு ஆசை இருக்கலாம், கர்ணனை ஏற்று நடிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம், கப்பலோட்டிய தமிழனை ஏற்று நடிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம், கமல் அண்ணா அவர்கள் நடித்த நாயகன் ஏற்று நடிக்கணும்னு ஆசை இருக்கலாம், ரஜினி அண்ணா அவர்கள் நடித்த பாஷாவை ஏற்று நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நமக்கு பொருந்துமான்றதை முதல்ல பார்க்கணும். அப்படி அதை நாம் ஆசைப்படுவதில் தவறு. ஆனால் நமக்கு கிடைத்தவற்றை நாம் சிறப்பாக செய்து அதில் எடுக்கக்கூடிய பெயரில் இது நமக்கு கிடைக்கவில்லையேன்ற வருத்தம் நமக்கு தோன்றாது. ஒவ்வொரு பதில்களுக்கும் அவ்வளவு அழகா பதில் சொல்றீங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஃபைனலா ஒரே ஒரு சின்ன டைலாக், ஏன்னா நம்ம மலேசியா டு அம்னீஷியால அந்த கடைசியில ஒரு இங்கிலீஷ் டைலாக் சொல்லுவீங்க, லென்த்தியான டைலாக் அப்படின்னு முடிச்சிருங்க. அது பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கும். என்ன இந்த டைலாக் நம்மளே பிராக்டிஸ் பண்ண 4-5 வாட்டி பண்ணுவோம், சார் ஒரே டேக்ல பேசிட்டாரு அப்படின்னு இருக்கும். அந்த டைலாக் மட்டும் ஒரு பேசி கேட்டீங்க. அது இருக்கும், ஒரு 2-3 மாசம் இருக்கும் அது ஷூட் பண்ணி டப்பிங் பண்ணது. அது இனிமேல் மறக்காது. அது எவ்வளவு காலமானாலும் கடைசி கால முறையிலும் அது இருக்கும். ஏன்னா 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பேசின முக்கியமான டயலாக் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்காது. It's an act of adultery coupled with an intention to deceive one's lawfully wedded wife and other members of the family, resulting in breach of trust and hence not only punishable under IPC for cheating, but also gives the affected party the right to file for a divorce with a demand for alimony, and the defaulting party also loses the custody to his child due to his unpalatable conduct, with the accomplice also being liable to punished under sections. The accomplice also being liable to punished under sections 405 and 406. அது ஒரு சில இடங்கள் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அதுதான் சூப்பர் சார். ரொம்ப ரசிச்சேன் சார். சார் கடைசியா ஒரே ஒரு இதோட முடிச்சிடலாம். நீங்க ஆரம்ப காலகட்டத்துல சொல்லியிருந்தீங்க, ஒரு வாய்ப்பு தேடி போகும்போது அலக்களிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து மீண்டு ஒரு சக்சஸ்ஃபுல்மான வரணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் இருக்கும். இப்போ நீங்க அதை சொன்னீங்கன்னா வருங்காலத்துல வர நிறைய நடிகர்கள் அதை ஃபாலோ பண்றது ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டா இருக்கும். இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னாக்க, ஒரு புல் பவர் வேணும். ஒரு காளை, அதனுடைய பவர் நீங்க தள்ள தள்ள அது முன்னாடி வரும். அதே மாதிரி நீங்க ஒரு கிடாய் ஆடு எடுத்துக்கங்க, அதுவும் நீங்க தள்ளினீங்கன்னாக்க அதனுடைய எதிர்ப்பை காமிச்சு முன்னாடி வரும். அந்த மாதிரி உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள், உங்களை அலட்சியப்படுத்துபவர்கள், அவர்களுக்கு எதிர்க்க நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் வெற்றி பெற்று உங்களை அலட்சியப்படுத்துபவர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரில் அவர்களுடைய நிலை சரியில்லை, தாழ்ந்திருக்கிறார் என்றால், இவர் அப்போ என்னை இப்படி பண்ணார் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு அவரை பழிவாங்காதீங்க. அவருக்கு நன்மையை செய்யுங்க. அப்போ அவருக்கு அது தெரியும், நாம இவனை இப்படி சொன்னோம், அவன் அதை மனசுல வச்சுக்கல, ஒருவேளை மறந்திருப்பானோ தெரியல, அவன்
மறக்க மாட்டான். ஞாபகம் டைலாக் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான். இந்த விஷயத்தை எப்படி மறக்க மாட்டான். ஆனா அதை காமிக்கல. இவனையா நம்ம அப்போ நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய மனசாட்சியே அவருக்கு அந்த தண்டனையை கொடுக்கும். அதைத்தான் அழகா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொன்னார் வள்ளுவர். அந்த மாதிரி அலட்சியப்படுத்த வேண்டாம். விரோதிகள் வேண்டாம், நமக்கு விரோதிகள் வேண்டாம். யாரும் நம்மை விட தாழ்ந்தவர்கள் இல்லை, நாமும் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்றதுதான் வேணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ நம்ம நேயர்களுக்கு மட்டும், நம்ம சேனலுக்கு மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தமிழன் 24 மட்டும் சொல்லிடுங்க. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். முக்கியமான கேள்வியே நீங்க கேட்கல. சார், நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி சொன்னேன். அந்த இஷ்யூ, போலீஸ் இஷ்யூ சொன்னீங்களா? அதுவா சார்? அது மட்டும் கேட்டுலாமா சார்? ஓகே, லாஸ்டா அதை கேட்டுங்க. இத இந்த போலீஸ் மேட்டர் பேசணும் இல்லையா, இந்த மீசை அதுக்கு அந்த இடத்துல போட்டுங்க. ஓகே, அங்க போட்டுங்க. ஓகே சரி. இப்போ நீங்க போலீஸ்னு சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ லாக்டவுனை மீறி நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. சில லாயர்ஸ் போறாங்க, சில பேர் இன்ஃபுளுன்ஸ் பர்சனும் போறாங்க. அவங்களாம் போகும்போது அவங்களோட செல்ஃப் வெளியே காமிச்சணுன்றதுக்காக கத்தி பேசுறாங்க. போலீஸ் கிட்ட சண்டை இல்ல. அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அதாவது இவங்க ஒரு லாயர், இவங்க ஒரு காவல்துறை அதிகாரி இல்ல, சாதாரண ஒரு காவலர், அதுலயே ஒரு மிகப்பெரிய அதிகாரி. இவர் ஒரு மருத்துவர், இவர் ஒரு பொறியாளர், இவர் ஒரு நீதிபதி, இல்லை இவர் ஒரு நாட்டின் மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர். இப்படிங்கிறது எதுவுமே இந்த நுண்கிருமிக்கு தெரியாதே. அதுக்கு எல்லாருமே ஒண்ணுதானே. யாரை வேண்டுமானாலும் அது பாதிக்குமே. இப்போ காவல்துறை நண்பர்கள், நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு காலையில கூட நான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. நான் ஒரு வெளியில போகும் பொழுது நான் போய் நின்று பார்த்து, இதுவா இருங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க, சானிடைசர் எல்லாம் வச்சுக்கங்க, கையில மாஸ்க் கரெக்டா எல்லாம் இது பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாருக்கும் அவங்க அறிவுரை சொல்றாங்க. நீங்க இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். காவல்துறையை சார்ந்தவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் குடும்பம், குழந்தை, குட்டி, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, மனைவி எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் காலையில 6 மணிக்கு டியூட்டி வராங்க, 2 மணி வரைக்கும் நிக்கிறாங்க. மதியம் 2 மணிக்கு வராங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் நிக்கிறாங்க. எதுக்காக நிக்கிறாங்க? நமக்கு சொல்வதற்கும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சாலையில் நிற்கிறார்கள். நீங்க இப்ப நம்ம நம்ம இருக்கோம், திடீர்னு போறோம். இப்ப நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து புறப்படுறேன், நேரா போறேன், ஒரு ஸ்டுடியோவுக்கு போறேன், அங்க இருந்து புறப்படுறேன், நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். இது தவிர வேற எங்கேயும் போறது கிடையாது. இப்ப டப்பிங் போலாம் அப்படின்னா டப்பிங் போவேன், முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த சாலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த காவலர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வெயில் கிடையாதா? கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு தாகமோ, தலைவலியோ, உடல் உபாதைகளோ இதெல்லாம் இருக்காதா? நீங்க அதெல்லாம் விட்டுருங்க சார். ஒரு இயற்கை உபாதை அப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்க சார், அவங்க என்ன சார் பண்ணுவாங்க ரோட்ல? எல்லாவற்றையும் பொறுத்துக்கிட்டு நமக்காகத்தானே அவங்க நிக்கிறாங்க. அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் இப்போ நீங்க இந்த மேட்டர் கேக்குறீங்க. இந்த சேத்துப்பட்டல பெண் வழக்கறிஞர் அவங்க, இல்ல அது அவங்களும் அவ்வளவு ஒரு பெரிய படிப்பு அறிவு கொண்டவர்கள். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களும் சட்டத்து இதுலதான் இருக்கிறவங்க, இவங்களும் சட்டத்தை காக்க போராடுபவர்கள் தான். இப்ப அவங்களுக்கு புரியாதா?
எனக்கு அதை பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு படிப்பு படிச்சிருக்கிறாங்க அவங்க. நான் வந்து அட்வொகேட் அப்படின்றாங்க. காவலர்களை வந்து ஒருமையில் அழைக்கிறார்கள், மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் வர வேண்டிய தேவை இல்லையே. அவங்க அந்த அம்மா யாரு என்னன்றது எனக்கு தெரியாது. அவங்க வழக்கறிஞர் அவங்க. அப்போ இது காவல்துறையும் நீதித்துறையும் வந்து ஏறக்குறைய ஒன்றாக இணைந்து பணியாற்றுபவர்கள். அப்போ அவங்கள வந்து இது பண்றது நீ எப்படி தடுப்ப? என்ன எப்படி தடுப்பேன்னாக்கா, இப்ப நான் கூட தான் நான் காலையில வெளியில போறேன்னாக்கா, நான் பக்கத்துல வெளியில போறதுன்னா கூட என் கையில வந்து அதற்கு உண்டான இந்த இ பாஸ் முறை வந்து கொண்டு வந்து இ பாஸ் நான் வச்சிருக்கேன். இந்த இ பாஸ் இருக்கேங்கிறதுக்காக நான் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், இந்த கொரோனாவுக்கு இ பாஸ் எல்லாம் தெரியாது. கண்டிப்பா. சோ அவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு காவலர்களை மரியாதை இல்லாமல் பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா. நான் நினைச்சேன், நான் யூனிஃபார்ம் கைட்டு, என்ன யூனிஃபார்ம் கைட்டு, என்னது இப்படி இல்லாம பேசுறது? எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு யூஸ்வலா வந்து ஒரு வரக்கூடிய ஜோக் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க பேசுறது பார்க்கும்போது, நீங்க என்னமா யூனிஃபார்ம் கேட்டு டியூட்டி முடிஞ்சா அவங்களே வீட்டுக்கு போய் கேட்ட போறாங்க யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு காலையில ஒரு காவல்துறை நண்பர்கிட்ட கூட சொன்ன இதை, அவர்கிட்ட கூட சொன்ன இந்த மாதிரி நீங்களே யூனிஃபார்ம் கேட்டுன்றாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன வீட்டுக்கு போய் ஷூட்டிங் நீங்க வந்து உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு போய் கேட்டு போற தலைவரா போங்க தலைவர், நீங்க வேற நேரங்காலத்துல அப்ப ஜோக் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அவரும் சேர்ந்துக்கிட்டு சிரிச்சாரு. அப்புறம் நீங்க சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு. இல்ல இந்த அளவிற்கு அத கோபம் பாபம் சண்டாளம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு ஆத்திரப்பட வேண்டியது இங்க. நம்மேல் தவறு இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து அதற்கு சரியான பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இ பாஸ் வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், அனாவசியமாக வெளியில் வரக்கூடாது. காவலர்கள் தடுத்து கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தி அதற்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும் இல்லையா? காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒரு இருவர் தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவது இல்லையா? சட்டம் எல்லோருக்கும் பொதுதான் இல்லையா? பொதுவாக நாம் சட்டத்தை மதிக்க வேண்டும். அது அந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர், அவரு அந்த காவல்துறை பெண் அதிகாரிய மரியாதை இல்லாம பேசுறார். நீ யாரு? நீ நாசமா போயிடுவ. இதெல்லாம் என்ன பேச்சு? யார் சொல்லியும் யாரும் நாசமாக போவதில்லை. இப்ப நான் உங்களை சவித்து நீங்கள் அது உங்களுக்கு பறித்து விடும் என்றால் உலகமே மொத்தத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டோம். கண்டிப்பா இல்லையா? ஆக இந்த இரு நிகழ்வுகள் என்ன ரொம்ப பாதிச்சது. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் மனசுல பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பாருங்க. எனக்கு கூட நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆசிரியர் தங்களுடைய மக்களாக பார்க்க வேண்டிய மாணவியர்களை இச்சையோடு இப்படி பார்ப்பதும், தவறாக பேசுவதும், கொள்ளுவதும், இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்களாம் எங்க ஊர்ல படிக்கும்போது சார் வர்றாருன்னு கூட சொல்ல மாட்டோம். அது கூட மரியாதை கிடையாது. தமிழையா வர்றாங்க, கணக்கு ஐயா வர்றாங்க, விஞ்ஞான ஆசிரியர் ஐயா வர்றாங்க, ஐயான்றதை சேர்த்து சொல்லணும். அந்த ஐயான்ற வார்த்தையை நாங்க சேர்த்து சொல்லலைனால் அன்றைக்கு முழுவதும் அந்த ஆசிரியர் எங்கள்கிட்ட பேச மாட்டார். நாங்க அப்புறமா போய் சாயங்காலம் போய், ஐயா மன்னிக்கணும், ஏதோ ஒரு வார்த்தை விட்டு போச்சு, மன்னிக்கணும் அப்படின்னு. சரி சரி போ, ஒழுங்காயிரு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்போ இது எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இது ஆசிரியர்கள் இந்த மாதிரி பண்றது. நான் அதுக்குதான் பதிவு போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஆசிரியர்களும் உண்டு. பள்ளி நிர்வாகத்திற்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தும் ஒருவேளை அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் அந்த பள்ளிகள் எதற்கு? இல்லையா? இது எல்லாத்தையும் நான் கேட்டிருந்தேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்.
சட்டம் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் வந்துவிட்டால் நிச்சயமாக தவறுகள் செய்ய மாட்டார்கள். இதுல இந்த விஷயத்துல இந்த அம்மா பண்ணது ரொம்ப ஒரு அந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்க வேண்டியது இல்லை இல்லையா? ஆமா சார். அது ஒண்ணு தேவையில்லை. இரண்டாவது அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஓட்டுநரும் நண்பரும் அந்த அளவுக்கு வார்த்தை விட்டு அவர் போலியான இ பாஸ் வச்சிருந்திருக்காரு இத்தனைக்கும். ஓ ஆமா. அப்படின்றதுதான் நான் படிச்சேன். அது அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. காவல்துறையை சேர்ந்தவர்களும் யாராக இருந்தாலும் மனிதர்கள் தான். இந்த பேரிடர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் இதிலிருந்து மீண்டு வர முடியும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், சட்டத்தை மதிப்போம். அரசு அதிகாரிகளும் மாண்புமிகு எங்க அண்ணன் முதல்வர் அவர்களும் சொல்றதை கேட்டு நாம சட்டப்படி நடப்போம், இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம், நிச்சயமாக இந்த கொரோனாவை வெல்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் ரசிகர்களாகிய உங்களோடு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த தமிழன் 24 சேனல், இதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க இந்த தமிழன் 24 சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை நான் ரொம்ப அறுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. அறுக்கிறது என்னுடைய பழக்கம், அதை மாற்ற முடியாது. பொறுத்துக்கோங்க, தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. வணக்கம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.